வணக்கம். நான் பாலாஜி. இன்னைக்கு நம்ம தோழர் தடம் சேனல்ல நம்ம கூட தோழர் சிவகுமார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். ஆ. நம்ம காணொளியில போறதுக்கு முன்னாடி தொடர்ந்து இந்த காணொளிய பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள பதிவிடுங்க இந்த கமெண்ட்ஸா. அதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து காணொளிகள் பண்றதுக்கான ஒரு உந்து சக்திய குடுக்கும். ரொம்ப நன்றி. கம்யூனிச பத்தி பொதுமக்களுக்கு இருக்கிற கேள்விகள பத்தி நம்ம அட்ரஸ் பண்ற மாரி தான் போன காணொளி போட்டிருந்தோம். அதாவது கம்யூனிசத்த நடைமுறைப்படுத்தின நாடுகள பத்தி தான் நம்ம பேசியிருந்தோம். தனி மனிதனோட உளவியல் சார்ந்து பார்க்கணும் அப்படின்னா, மனுஷனுக்கு வந்து ரொம்ப பொதுவா எல்லாருமே சொல்றது, மனுஷனுக்கு வந்து ஒரு உந்து சக்தி. அதாவது நான் வேலை செஞ்சேன், எனக்கு அதுக்கான பலன் கிடைக்குது. அதாவது அதுக்கான எனக்கு சம்பளம் கிடைக்குது, இல்ல அதிக பணம் கிடைக்குது. அதுதானே எனக்கு வந்து உந்து சக்தி அடுத்தடுத்து லெவலுக்கு போறதுக்கு. நீங்க இதை ஒழிச்சிட்டு எல்லாருமே சமம், எல்லாருக்குமே வேலை எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு இதை வச்சிட்டீங்க அப்படின்னா, வேலை செய்யாதவங்களுக்குமே எல்லாமே கிடைக்கும். இது வந்து மனுஷனை வந்து ஒரு சோம்பேறி ஆக்கிடுது. அடுத்தடுத்து நான் போணும். அதாவது என்னுடைய தேடல அது வந்து ஒரு மட்டுப்படுத்திடுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு, மனிதன் வந்து அடுத்தடுத்த அவங்க நெறைய கண்டுபிடிப்புகள நிகழ்த்தினதுக்கு காரணமே இந்த ஒரு தேடல் தான். இத வந்து நீங்க மட்டுப்படுத்திட்டா, மனுஷனுக்கு வந்து அந்த ஒரு தேடலே இல்லாம போயிடும். ஒரு காலகட்டத்தில மனித குலமே அழிஞ்சு கூட போயிடும் அப்படின்லாம் கூட சொல்றாங்க. சோ இந்த உளவியல் சார்ந்த புரிதலுக்கு உங்களுடைய பதில் என்ன தோழர்? இல்ல, இந்த உளவியல்ல என்னன்னா கம்யூனிசம் அப்படின்னா நம்ம போன வீடியோல பேசின மாதிரி தான். ரொம்ப இறுக்கமா, ஒரு கொண்டாட்டம் இல்லாம, ரொம்பவே வந்து வரட்டுத்தனமான ஒரு ஒரு கோட்பாடு அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு. நாமும் அப்படிதான் ஆயிடுறோம். பல நேரங்கள்ல ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருப்போம். இப்ப இதுல என்ன அப்படி இல்லை. கம்யூனிசம் அப்படிங்கிறது கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் எடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப வாழ்க்கையை வந்து கொண்டாடினவங்க. அவங்க வந்து கொண்டாடணும்னா ட்ரிங்க்ஸ், அதாவது ஜெர்மனியில இருக்கிற மாதிரி தண்ணி அடிக்கிறது, ஒரு கொண்டாட்டம் அப்படின்னா எல்லாம் கூடி பேசுறது, சாப்பிடுறது, ஜோக் அடிக்கிறது, அப்படிதான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகள், இப்ப நீங்க கேக்குறீங்க ஒரு தனி மனிதனுக்கு உந்துதல் எங்க இருந்து கிடைக்கும். நான் என்னுடைய ஒரு அனுபவம் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழில் ஆலை முதலாளி, ஆலைக்கு சொந்தக்காரர். அவர் வந்து அவர்கிட்ட போய் நான் பேசிட்டு இருக்கிறேன். அவரு என் கூட வேலை செய்யக்கூடியவங்களை, என் கீழே நான் வேலை செய்யக்கூடியவங்களை எப்படி நடத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாருங்க, அந்த அந்த பையன் பேரு முகேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. முகேஷுக்கு வந்து நான் 20,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பேன். ஆனா உண்மையிலே மார்க்கெட்ல வந்து அவருக்கு 25,000 ரூபாய் அப்படின்னா என்ன என்ன பொருள்னா, அவருக்கு மாதம் 25,000 ரூபாய் தேவைப்படுது, எனக்கு தெரியும். ஆனா 20,000 தான் கொடுப்பேன். அப்ப என்ன நடக்கும், அவருக்கு ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை, யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா என்கிட்ட வந்து கேட்பார். சார் இது மாதிரி எனக்கு கொஞ்சம் வீட்டுல இப்படி பிரச்சனையா இருக்கு. உடனே நான் இந்தப்பா வச்சுக்க அப்படின்னு 2,000 ரூபாய் கொடுத்தேன்னா அவர் ரொம்ப குளிர்ந்து போயிடுவார். அப்ப நான் வந்து என்ன சொன்னாலும் ஓடி ஓடி செய்வார். இப்ப பாருங்க, அப்படி அப்படி கூப்பிட்டேன் அப்படின்னா, அதாவது அவர் நல்லா படிச்சு ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவர். நான் கூப்பிட்டேன் அப்படின்னா உள்ள வருவார். ஓடி வந்து நான் சொன்னதை வந்து தலைகீழா நின்று செஞ்சுட்டு போவாரு அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி இருந்தாதான் சார் வேலை செய்வாரு, வேலை செய்வாங்க, இல்லைன்னா சோம்பேறி ஆயிடுவாங்க. நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒரு இறுக்கி இறுக்கி பிடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அவருடைய கான்செப்ட் வந்து அவர் சொன்னார். இது ஒரு சம்பவம். நான் அவர்கிட்ட என்ன பதில் கேட்டேன்னா, சார் நீங்க எது காலையில கம்பெனிக்கு வரீங்க, உங்களுக்கு என்ன கட்டாயம், யாராவது ஒருத்தர் வந்து உங்களை பற்றாக்குறையா வச்சு நீ யாருக்காவது பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தாதான், அல்லது வாலாட்டி கொண்டே இருந்தால்தான் உங்களுக்கு பிஸ்கட் போடப்படும், அதுக்காக நீங்க கம்பெனிக்கு வரீங்க அப்படின்னு அவர் யோசிச்சார். நேர்மையான அப்படி இல்லதான், எனக்கு வந்து வேற நோக்கங்கள் இருக்கு, இந்த மாதிரி கம்பெனியை பெருசாக்கணும், அவர் லாபம் அதெல்லாம் பேசல, நம்மளும் ஒரு ஆளா இருக்கணும், இதெல்லாம் வருது. அப்ப ஏன் வந்து உங்க கீழே வேலை பார்க்கக்கூடியவங்கள நீங்க அப்படி ஏன் பார்க்கல அப்படின்னு கேள்வி வந்து கேள்விதான் அது. அதுக்கு பதில் அவர்கிட்ட கிடையாது. கம்யூனிசத்துல பதில் இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, அவரே அதே முதலாளி தான். அவரு அவங்க தொழிற்சாலையில ஒரு பெரிய தொழிற்சாலை, 300-400 பேர் வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலை, பெரும்பாலும் பெண் தொழிலாளர்கள். இப்போ ஒரு நாளைக்கு அந்த கம்பெனியுடைய 20 ஆண்டு விழா ஏதோ ஒண்ணு நடத்துறாங்க. இப்போ தொழிற்சாலையில என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை
எல்லோருக்கும் மதியம் சாப்பாடு, எல்லாரும் வாங்க, நம்ம கம்பெனியுடைய 20ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கெல்லாம் இவர் ஆர்கனைஸ் பண்ணிட்டார். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபேமிலி ரன் பிஸ்னஸ். அண்ணன் தம்பி ஒரு 4-5 பேர் சேர்ந்து அவங்க கூட்டு குடும்பமா இருக்காங்க. பல 100 கோடி தொழில் பண்ணக்கூடியவங்க. எப்போ ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னையே. அப்போ இவங்க வைக்கிறது தான் சட்டம். இவங்க வைக்கிறது தான் சட்டம். அவங்க கஸ்டமர் எக்ஸ்போர்ட்டுக்கு ஆர்டர் எடுக்கிறது, மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றது, இதெல்லாம் செய்வாங்க. உற்பத்திக்கு ஒரு ஒரு பொது மேலாளர் இருப்பார். இப்ப இந்த இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள்ல 20ஆம் ஆண்டு கொண்டாட்டத்துக்காக தொழிலாளர்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. அது அது முடிஞ்ச பிறகு அடுத்த வாரம் நான் அவரை சந்திக்கும் போது அவர் சொல்றாரு, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு அதை பார்க்கும்போது. எல்லா பொண்ணுங்களும் ஏதோ அவங்க சொந்த வீட்டு விசேஷம் மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு, குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு, அலங்காரம் பண்ணிட்டு, ஒருத்தர் பேசி சந்தோஷமா வந்தாங்க. அவங்க அவங்க அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, நம்ம கம்பெனியை வந்து இவங்கெல்லாம், அதாவது இந்த மாதிரி அவர் ஏற்கனவே ஒண்ணு சொன்னேன் இல்லையா, க்ரூவை டைப் பண்ணாதான் வேலை செய்வாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா உண்மையிலே இவங்க சந்தோஷமா வராங்க அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுதான் இது ஒரு ஒரு அனுபவம். ஒரு 2 பேர் ஒரே முதலாளிகிட்ட 2 நேரத்துல பேசின ஒரு அனுபவத்தை வந்து நான் சொல்றேன். ஏன் இங்க அந்த பிரச்சனை, ஒரு தொழிலாளிக்கு அவர் செய்யற வேலை வந்து ரொம்ப நெருக்கமானது. அது அப்படி நெருக்கமா இல்லாம நீங்க வேலை செய்ய முடியும். என்ன வேலை வேணாலும் செய்யுங்க. நீங்க ரொம்ப போர் அடிக்கக்கூடிய ஒரு அசம்பிளி லைன்ல உட்கார வச்சு நீங்க போல்ட்டையே டைப் பண்ணிட்டே இரு அப்படின்னாலும் தொழிலாளி வந்து அதுக்குள்ள மனசை செலுத்தி அவர் வேலை செய்யணும். இப்ப ஏதோ ஒரு வகையில தினம் தினம் அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு பிணைப்பை ஏற்படுத்திப்பார் தன்னுடைய பணியிடத்தோட, ஒரு சில விதிவிலக்குகள் தவிர. ஏனென்றால் அவர் ஒரு உழைப்பாளர். உழைப்பு, கார்ல் மார்க்ஸ் வந்து மூலதனம் நூல்ல எழுதுறாரு, மனிதனை மனிதனாக காட்டுவது எது? இப்ப விலங்கிலிருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்தா அப்படின்னா மனிதனை வேறுபடுத்தி காட்டுவது வந்து உழைப்பு தான். இந்த உழைப்புனா என்ன? நாம வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை எடுத்து நமக்கு தேவை, நம்மளும் ஒரு இயற்கையின் ஒரு பகுதி தான், அது நமக்கு தேவையானபடி மாத்திக்கிறோம், மாற்றி அதை நம்ம பயன்படுத்துறோம். இது காலங்காலமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற முதலாளித்துவத்துக்கு முன்னே இருக்கு, கம்யூனிசத்திலே இருக்கு. இதில் தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கு. ஆனா முதலாளித்துவத்துல என்ன ஆயிடுது, நீங்க தொழிற்சாலைக்கு போனீங்கன்னா அந்த முதலாளி என்ன சொல்றாரு, டேய் நீங்க வர இல்லை, இது ஏன் தொழிற்சாலை, நான் வந்து உனக்கு, நான் இன்னைக்கு ரேட்ல சொல்றேன், உனக்கு 25,000 ரூபாய் உனக்கு இருந்தாதான் நீ வாழ்க்கையை நடத்த முடியும்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு 20,000 ரூபாய் தான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் தானே கண்ட்ரோல்ல இருக்கிறேன், உனக்கு எந்த உரிமையும் இல்லை. நான் சொன்னா வேலைக்கு வரணும், நான் நாளைக்கே வந்து நீ வேணாம் அப்படின்னு வெளியே அனுப்புனேன்னா நீ போக தான் வேணும். அப்புறம் நான் தான் சட்டத்திட்டங்கள் போடுவேன். நான் வந்து முதலாளியா இருக்கிறதுனால எனக்கு காலையில 7 மணிக்கே நான் தொழிற்சாலைக்கு வரணும்னா நான் வரலாம். காலையில எழுந்து குளிச்சு சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு என்னுடைய டிரைவரை வர சொல்லிடுவேன், காரில் கொண்டு வந்து இறங்கிடுவேன். இல்லை எனக்கு வந்து 11 மணிக்கு வந்தா போதும் அப்படின்னா நான் 11 மணிக்கு வரலாம். வீட்டில இருந்து ஃபோன்லாம் பேசிட்டு அல்லது வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் கலந்துட்டு நான் 11 மணிக்கு வரலாம். இதை நான் முடிவு பண்ணுவேன் முதலாளியா இருக்கும்போது. ஆனா தொழிலாளிக்கு சட்டத்திட்டம் இருக்கு. நீங்க வந்து சுதந்திரம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, நீங்க வந்து 9 மணிக்கு கார்டை ஸ்வைப் பண்ணணும். ஸ்வைப் பண்ணலைன்னா அன்னைக்கு வந்து ஆப்ஷன் போட்டுருவாங்க. இல்ல சம்பளம் கிடையாது. லேட்டா வரீங்க அப்படின்னா கிரேஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. அரை மணி நேரம் ஒரு நாள் லேட்டா வந்தா ஓகே, பெர்மிஷன் கொடுத்துருவோம். 2 நாள் லேட்டா வந்தா அரை நாள் சம்பளம் கட்டு அப்படின்னு பல விதிகள் இருக்கு. இப்ப தொழிலாளர்களுடைய வாழ்க்கை உண்மையில முதலாளி சமூகத்தில் யார் மகிழ்ச்சியா இருக்கணும், நாம வந்து உற்பத்தியில ஈடுபடுறோம், புதிய விஷயங்களை உருவாக்குறோம், பொருட்களா இருக்கலாம் அல்லது ஒரு மென்பொருளா இருக்கலாம் அல்லது ஒரு சேவை துறையா இருக்கலாம். இதுல எல்லாம் அவங்க வந்து மகிழ்ச்சியா இருக்க முடியாதபடி சுத்தி ஸ்க்ரூ டைப் பண்ணிட்டாங்க. பட் ஆனா இது வந்து இப்போ இருக்கிற நடைமுறை தோழர். ஆனா இதுவே வந்து இப்போ நம்ம மார்க்ஸ் வந்து கற்பனை இல்ல, அவரோட என்விஷன் பண்ற அந்த கம்யூனிஸ்ட் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு
ஃபைனல் கோல் அப்படிங்கிறது வந்து ஒரு கேஷ்லெஸ் கம்யூனிட்டி தானே, பணமே இல்லாத ஒரு கம்யூனிட்டி. ஸோ அந்த அந்த சமுதாயத்துல இப்போ ஒரு இதே இதே ஒரு ஃபேக்டரி செட்டப்லயே வச்சுக்கோங்களேன், வேலை செய்யறாங்க அப்படின்னா, இப்போ வந்து காலையில 9ல இருந்து 5 மணி வரைக்கும் நானும் இன்னொருத்தரும் வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னா, நான் வந்து எனக்கு அந்த வேலை செய்ய பிடிச்சிருக்கு, வேலை செய்யறேன். இன்னொருத்தர் வந்து அந்த அளவுக்கு அந்த வேலை பிடிக்கலையோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடாம வேலை செய்யறாரு. பட் ஆனா 2 பேருக்கும் ஒரே சம்பளம் அப்படின்னு வரும்போது அங்கதானே கேள்வி கேக்குறாங்க. இல்ல நம்ம எங்க இருந்து ம், யோசிக்கிறோம்? இன்னைக்கு முதலாளித்துவ நிறுவனத்துல அப்படி இல்லையா? வேலை செய்யற ம், எல்லோரும் ஒரே உற்சாகத்துல வேலை செய்யறாங்களா? ஓபி அடிச்சுட்டு ம், மேனேஜருக்கு என்ன மேனேஜருக்கு சோப்பு போட்டு அதிக ம், சம்பளம் வாங்க முடியாதா? இது ஒண்ணு தொழிலாளியை பொறுத்த வரைக்கும். ம், முதலாளி வந்து என்ன வேலை செய்யறாரு? தொழிலாளி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை செஞ்சு மாதம் 50,000 ம், ரூபாய் நல்ல சம்பளம் வாங்கிட்டு போறாருன்னு வைங்க. முதலாளி அதே 8 மணி நேரம் வேலை செய்து மாதத்துக்கு ம். 5 லட்சம் அல்லது 50 லட்சம் எப்படி சம்பாதிக்கிறாரு? அவருக்கு என்ன மேஜிக் நடக்குது? கரெக்டா? அப்போ ம். இதுல வந்து ஒருத்தர் அப்போ முதலாளித்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஓபி அடிக்கிறவனுக்கு தான் அதிக சம்பளம் கொடுக்கப்படுது. அதிக சம்பளம் இல்ல, ம், அதுக்கு பேரு லாபம்ங்கிற ம், பேர்ல அதிகமா எடுத்துக்கிறான். அவன் தானே ம். அதிகமா ஓபி அடிக்கிறான். இப்ப இன்னொரு அது கொஞ்சம் அது பின்னாடி நீங்க சொல்றது புரியுதுல. ஆனா அது எல்லாமே வந்து இந்த நம்ம நடைமுறை சமூகத்துல நம்ம பேசுறது வந்து இப்போ ஒரு கம்யூனிசம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்துல இது இப்போ 2 தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்னா 2 தொழிலாளிக்குமே அதே சம்பளம் தான். ஒருத்தர் நல்லா வேலை செஞ்சாலும் இன்னொருத்தர் நல்லா வேலை செய்யலைனாலும் அதே சம்பளம் தான் அப்படின்னா எனக்கான உந்து சக்தி வந்து குறைஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்கல்ல. So அது இப்போ அது நான் ம், நான் மறுபடியும் ரொம்ப எளிமையான உதாரணத்துக்கு தான் போகணும் தொடர். நீங்க வந்து ம், நம்ம வந்து ஒரு பிக்னிக் போறோம். ஒரு 4 ம், ஃபேமிலி சேர்ந்து நம்ம எல்லாம் ம், சமைச்சு சாப்பிடுவோம். இப்போ சமைச்சு சாப்பிடும்போது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. யார் யார் என்னென்ன வேலை செய்யணும், ஓகேவா? அது சமைச்ச பிறகு யார் எவ்வளவு சாப்பிடணும். ஒருத்தரே வந்து எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அல்லது ஒருத்தர் எதுவுமே செய்யாம ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்துட்டு சாப்பிட்ட நேரம் மட்டும் வருவார் அவரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி போனா அவருக்கு என்னன்னா உருத்தம். சார் நம்ம ஆமா. நண்பர்கள்லாம் வந்திருக்கோம், இவங்க எல்லாம் என்ன ம், நினைப்பாங்க? நினைப்பாங்கங்கிறது மட்டும் இல்ல, அவரால் அப்படி உட்கார முடியாது. எல்லாரும் வேலை ம், செஞ்சுட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் எப்படி இருக்கிறோம்? நீங்க கேட்கிற கேள்வி எங்க இருந்து வருதுன்னா, இன்னைக்கு முதலாளித்துவத்திலிருந்து நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு வேலையை வந்து தொழிலாளர்கள் வெறுக்க வெறுக்க வேண்டியது இருக்கு. ஏன் வெறுக்க வேண்டியது இருக்குன்னா, இங்க உள்ள வந்ததுல இருந்து என்ன சொல்றாங்க? டேய், இது உன் தொழிற்சாலை கிடையாது. இது யாருடைய தொழிற்சாலை? முதலாளிக்கு சொந்தமானது. ஒண்ணு. இப்ப நீங்க வேலை செய்யற இடம் இன்னொரு ஒரு இடத்துல வந்து வேலை செய்யறீங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க? நீ வந்து வேலை செய்வதும் உனக்கு சொந்தம் கிடையாது. ம், எப்படி வேலை செய்யணும்னு நீ முடிவு பண்ண முடியாது. நாங்க திட்டம் போட்டு உன்கிட்ட வந்து சொல்லுவோம். நீ அதை ஃபாலோ பண்ணணும். மூணாவது, சரி நான் வேலை செஞ்சுட்டேன். நம்ம பொதுவா வந்து ஒரு மனிதர்கள் கூட்டாவோ தனியாகவோ ஒரு வேலையை செஞ்சு ஒரு அவுட்புட் வந்ததுன்னா அது எனக்கு சொந்தம். அதுதானே உலக நியதி. அப்படிதான் வடிவேலு சொல்லுவார். ஆனா முதலாளித்துவத்துல என்ன இருக்கு? வேலை முடிஞ்சிருச்சா? சரி, இடத்த காலி பண்ணு. உனக்கு தான் சம்பளம் ம், கொடுத்துட்டோம். நீ செஞ்ச பொருள் வந்து எனக்கு சொந்தம் என்று அந்த உற்பத்தியிலே ஈடுபடாத முதலாளி சொல்றார். இந்த 3 விஷயம் நீங்க நோட் பண்ணிக்கங்க. இன்னொருத்தருக்கு சொந்தம், அதுல நடக்கக்கூடிய வேலையும் இன்னொருத்தருக்கு சொந்தம், அதுல வரக்கூடிய அவுட்புட்டும் முதலாளிக்கு சொந்தம். அப்ப எனக்கு எங்க இருந்து உற்சாகம் வரும்? சில பேர் அதுக்குள்ள சமாளிச்சு, ஓகே நம்ம வந்து வேலை செய்யணும். என்னுடைய அனுபவத்துல நான் தொழிற்சாலையில பார்த்ததுல ஒரு 1000 தொழிலாளர்கள் இருந்தா அதுல ஒரு 10ல இருந்து 15 பேர் வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சியாக வேலை செய்ய முடியும். மீதி எல்லாருமே வந்து கடுப்பா தான் வேலை செய்வாங்க. காரணம் இதுதான். நம்ம சொந்தமா ம். நம்முடைய சொந்த ஆர்வத்துல ஒரு வேலை செஞ்சோம்னு வைங்க, நமக்கு போர் அடிக்குமா? ஓபி அடிப்போமா? எவ்வளவு சந்தோஷமா பண்ணிட்டு இருப்போம். இப்ப நான் கம்யூனிஸ்ட் சமூகத்துக்கு வரேன். சொல்லுங்க, நீ ஏதோ சொல்ல வரீங்க. இல்ல இல்ல அதான் நம்ம நம்ம செய்யற வேலையை நம்ம ஓன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஈடுபாடு அதுல வந்துரும். சோ நீ வேலை செய்யல நான் வேலை செய்யலங்கிற கேள்வி அங்க வராது அப்படின்னு சொல்றீங்க. வராது. ஒண்ணு ம், குரூப் ஒண்ணு குழுவினுடைய ஒரு குழுவா வேலை செய்யும் போது அதுக்குள்ள ஒரு ஒரு டைனமிக்ஸ் வந்து இருக்கு. நீங்க வந்து ம், நம்முடைய சக தோழர்களை தோழர்களை வந்து இப்படி நம்ம எப்படி விட்டு கொடுக்கிறது? நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை செய்வோம் அப்படிங்கிறது சாதாரணமா பார்க்கலாம். இப்ப ம், கம்யூனிஸ்ட் சமூகத்துல எப்படி வேலை நடக்கும்? அவங்க மேல சர்வாதிகாரம் இருக்குமா? அவங்களுக்கு சுதந்திரம் இருக்காதா? ஒரு ஒரு ஊக்கம். அதாவது நீங்க வந்து பட்டினி போட்டு
இந்த மாசம் வேலைக்கு போனாதான் சம்பளம் கிடைக்கும், வீட்டுல வந்து பழைய மொழியில சொல்லணும்னா ஒலை கொதிக்கும் அப்படிங்கிற நிலைமையில வச்சாதான் மனுஷங்க உழைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு. இதுல 2 அம்சம் இருக்கு. மனிதர்களுடைய உழைப்பு வந்து கூட்டு உழைப்பு. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு டீமா நம்ம வேலை செய்யறோம்னு வைங்க. உதாரணமா நான் வந்து நான் இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு அரிசி மண்டி இருந்தது. இந்த அரிசி மண்டியில நிறைய மூட்டை மூட்டையா அரிசி வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. வந்து இறங்கும், அப்புறம் பல இடங்களுக்கு ஏத்தி அனுப்புவாங்க. அதுல ஒரு 7-8 பேர் சேர்ந்து ஏத்துறதுக்கு வராங்கன்னு வைங்க. இந்த 7-8 பேரும் ஒரே ஈக்குவலா இருக்க மாட்டாங்க. அதாவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாரு, ஒருத்தர் வந்து கொஞ்சம் கைட் பண்ணுவாரு, அவர் தான் ஒரு லீடர் மாதிரி இருப்பாரு, இன்னொரு சின்ன பையனா இருப்பாரு. இப்போ அவங்களுக்குள்ள வேலையை வந்து பகிர்ந்துப்பாங்க. அவங்க வந்து இந்த சின்ன பையன் தலையில எல்லாத்தையும் ஏத்தி விட்டுட்டு நீயும் அதே அளவு தூக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது இயல்பாக மனிதர்களுக்கு வர்றது. 10 பேர் இருந்தோம்னா யார் எதை எவ்வளவு செய்ய முடியும் என்று மதிப்பிட்டு நம்ம வேலைகளை வந்து பிரிச்சுப்போம். இது இயல்பாக வரக்கூடிய கூட்டு உழைப்பு. ஆங்கிலத்துல கோஆபரேஷன். கூட்டு உழைப்பு என்பது இன்றைய சமூகத்துல நடந்துகிட்டே இருக்கு. அதாவது முதலாளித்துவ நிறுவனத்துல ஆலையில் நடப்பது கூட்டு உழைப்பு தான். அந்த கூட்டு உழைப்புக்கு ஒருங்கிணைப்பு எல்லாம் முதலாளி பண்றாரு. ஆனால் அந்த முதலாளித்துவ நோக்கம் என்ன அப்படின்னா லாபம். இவங்களை எப்படி வந்து அதிகமா வேலை செய்ய வச்சு நாம் லாபத்தை கறக்கலாம் என்பது அப்படி இருக்கும். ஆனால் நாம் வந்து சுயமாக ஒரு கூட்டு உழைப்பு இருந்ததுன்னு வைங்க. அதற்கு கார்ல் மார்க்ஸ் சொல்ற நல்ல உதாரணம் ஒரு மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா. ஆர்கெஸ்ட்ரால ஒரு 40-50 பேர் வந்து ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க. ஒருத்தர் பாடுவாரு. அதுல ஒரு ஒரு கண்டக்டர் இருப்பார். கண்டக்டர்னா மியூசிக் டைரக்டர். இந்த மியூசிக் டைரக்டர் சர்வாதிகாரியா அப்படின்னா கிடையாது. ஆனால் அவர் சொல்வதை கேட்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் நோட்ஸ் எழுதி கொடுத்திருப்பாரு. அவங்க அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்தந்த இடத்துல இப்படி வாசித்தால் ஒரு சிறந்த இசை வரும் என்பது வந்து நமக்கு தெரியும். இப்படி வேலை செய்வதுதான் ஒரு கம்யூனிசம் முறை. யார் வந்து உங்களை மிரட்டி, அதாவது ஒருவர் மற்றவர்களை சுரண்டி தான் மட்டும் அதனுடைய பலன்களை அனுபவிப்பது, அதை ஒழித்து கட்டி வருவதுதான் கம்யூனிசம். இது ஒரு விஷயம். இரண்டாவது, இங்க மோட்டிவேஷன் எங்க இருந்து வரும்? அதாவது நாட்டுல வந்து பகைமையே இல்லாம போயிடுச்சுன்னு வைங்க. பக்கத்து ஊருக்காரனை அடிச்சு நம்ம வந்து தகர்க்கணும் என்று இருந்தாதான் மோட்டிவேஷன் வரணும்னு கிடையாது. அல்லது நம்ம நாட்டுல நடக்கிற அரசியல் பாகிஸ்தானை வந்து ஒரு எதிரியாக நிறுத்தினாதான் நீங்க மக்கள் வந்து நம்மளை நேசிப்பாங்க என்பது கம்யூனிசம் வந்து அப்படி சொல்லல. கம்யூனிசம் என்ன சொல்லுது? பாட்டாளி வர்க்க சர்வதேசியம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உழைக்கும் மக்கள் எல்லோருமே வந்து நம்ம எல்லாம் ஒண்ணுதானே, நம்ம எல்லாம் உழைச்சுதான் வாழ்றோம். உழைக்கிறதுனா என்ன? ஏற்கனவே பேசியது போல இயற்கையில் உள்ள பொருட்களை எடுத்து நமக்கு தேவையானபடி மாற்றி நம்ம பயன்படுத்துறோம். இது ரொம்ப அடிப்படையானது. கம்யூனிசத்திலையும் அதுவே தான் நடக்கும். இப்போ மனிதர்களுக்கு இடையேயான இந்த தீவிரமான பகைமை, போர்கள், நாடுகளுக்கு இடையேயான பிரிவினை, இது எல்லாவற்றையும் ஒழித்து கட்ட முடியுமா அப்படின்னா ஒழித்து கட்டுவதுதான் தொழிலாளி வர்க்கத்துடைய பணி. அந்த அரசு என்பது எப்படி இருக்கு? அரசு என்பது ஒடுக்குமுறைக்கான அரசா இருக்கு. ஏன் இந்த அரசு இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படுது? முதலாளித்துவ சொத்துடைமையை பாதுகாக்கிறதுக்கு. 1000 தொழிலாளர்கள் வேலை செய்து வரக்கூடிய வேலை செஞ்சு முடிச்ச பிறகு அவங்களுக்கு அந்த தொழிற்சாலையிலோ அந்த உற்பத்தி பொருள்லயோ எந்த உரிமையும் கிடையாது. ஒரு கார் தொழிற்சாலைன்னு வச்சோம், 1000 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 600-700 வாகனங்கள் உற்பத்தியாகி வெளியே வருது. தொழிலாளிக்கு சொந்தம் இல்லை, அது முதலாளிக்கு சொந்தம். இது முதலாளித்துவ சொத்துடைமை. இதை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த அரசாங்கம் இருக்கு, போலீஸ் இருக்கு, நீதிமன்றம் இருக்கு. அப்போ தொழிலாளர்கள் நாங்க இந்த தொழிற்சாலையை டேக் ஓவர் பண்றோம் அப்படின்னு வந்தா போலீஸ் படை வந்து இறங்கிடும். முதலாளித்துவ சொத்துடைமையை நீங்க மீறுறீங்க. இங்க வந்து உழைப்பவனுக்கு, வேலை செஞ்சவனுக்கு அதனுடைய பலன் சொந்தம் கிடையாது. அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. முதலாளி எந்திரத்தை வாங்கினாரு, அந்த எந்திரத்தை உற்பத்தி செய்ததும் தொழிலாளர்கள் தானே. இது அப்போ இங்க மோட்டிவேஷன் என்பது மனிதர்களை மிரட்டி அவங்கள வந்து நான் சொன்ன உதாரணத்தின்படி கொஞ்சம் வயிறு காய விட்டாதான் வேலைக்கு வருவான், அப்படி கிடையாது. மனிதர்களுக்கு உள்ளேயே வந்து பல தேவைகள் இருக்கு. உளவியல் ரீதியா அடிப்படையான தேவை, உடல் ரீதியான தேவை. சாப்பாடு வேணும், நமக்கு தங்குறதுக்கு இடம் வேணும். இதற்கு மேல் வந்து சமூகத்தில் நாம் ஒரு மனிதனா இருக்கணும். நம்ம 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 குழங்குற வட்டத்துல மற்றவர்கள் நம்ம மதிக்கணும், மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையா இருக்கு. இப்ப வேலை முறை ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் அல்லது ஒரு அலுவலகமா இருக்கட்டும், வேலை என்பது இந்த கூட்டு வேலையா இருக்கும்போது நமக்கு இந்த மோட்டிவேஷன் வந்து இருந்துட்டே இருக்கு.
செய்யற வேலையை நம்ம ஓன் பண்ணி செய்யும் போது, ஒரு கூட்டா ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலையில ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஈடுபாடு வந்துரும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இதுல ஒரு சின்ன கிளை கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இதுவுமே பொதுவா வைக்கப்படுற ஒரு விஷயம் தான். மனுஷனுக்கு வந்து அவனுக்கு அந்த ஒரு சேலஞ்ச் இல்லைன்னா ஒரு சவால் அப்படிங்கிறது அவனுக்கு முன்னாடி இருக்கும்போது தான், அதை தாண்டி அவன் போராடி வெளில வரும்போது தான் அதுல அவனுக்கு ஒரு ஒரு இன்பம் இல்ல ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. ஸோ இந்த முதலாளித்துவத்துல அந்த சேலஞ்ச் வந்து இயல்பாவே இருக்கு. நீங்க கம்யூனிஸ்ட் சமூகத்துல அந்த அடிப்படை சேலஞ்ச் இல்ல அடிப்படை சவால் அப்படிங்கறத சுத்தமா எடுத்துட்டீங்க. எல்லாருக்கும் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஈஸியா சுலபமா கிடைக்குது அப்படிங்கும்போது மனிதனுக்கு வந்து அந்த சவால் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம போயிடும். இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது எலிகள் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றாங்க. அது சவாலே இல்லாம இருந்ததுன்னா அப்படின்னா அந்த எலிகள் வந்து ஒரு கட்டத்துல வந்து செத்துரும். சோ அதே மாதிரி மனுஷனுக்கும் சவால்களே இல்லாம இருந்தாங்க அப்படின்னா, அது ஒரு சேலஞ்சே இல்லாம இருந்தாங்கன்னா மனித குலம் வந்து ஒரு கட்டத்துல அழிஞ்சிரும் அப்படின்லாம் கூட சொல்றாங்கல்லே. சோ இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது சவால் என்பது முதல் விஷயம், மனிதர்கள் எலிகள் கிடையாது. கரெக்டா? ம். மனிதருக்கு ஒரு சமூக வாழ்க்கை இருக்கு. இப்ப சவால்கள் எப்படி இன்னைக்கு இருக்கிற சவால் என்ன? நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்துல முதலாளிக்கு எப்படியாவது மனம் நோகாம நடந்தா, நம்ம வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஒரு 2000 ரூபாய் கொடுப்பாரு என்பதை ஒரு சவாலாக முதலாளித்துவம் வைக்குது. நான் இதை ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்றேன். தொழிலாளர்கள் என்ன செய்யும்? நீ எப்படியாவது ஓடிக்கிட்டே இரு. நீ வந்து ஓடிக்கொண்டே இருந்தால்தான் அடுத்த மாசம் வீட்டு வாடகை கொடுக்க முடியும், வீட்டுக்கு வந்து மளிகை சாமான் வாங்க முடியும், குழந்தைகளை படிக்க முடியும். இப்படி வந்து ஒரு நெருக்கடியில் தள்ளி முதலாளித்துவ சமூகம் ஒரு சவாலை கொடுக்குது. முதலாளிக்கு என்ன சவால் இருக்கு? முதலாளிக்கும் நான் சந்தையில வந்து எப்படி போட்டி போடுறது, மற்ற முதலாளிகளிலிருந்து மூலதனத்தை எப்படி கைப்பற்றுறது, அல்லது தொழிலாளர்களை எப்படி சுரண்டுறது, இப்படின்னு ஒரு பகைமைத்தன்மை வாய்ந்த சவால் வந்து இங்க இருக்கு. சமூக பகைமைத்தன்மை. அதான் மனிதர்களுக்கிடையே முரண்பாடு இருக்கும். ஆனால் அந்த முரண்பாடு வந்து பகைத்தன்மை உடையதா இருக்கணும்னு அவசியம் இல்லை. கம்யூனிச சமூகத்தில் மனிதர்களுக்கிடையான இந்த பகைத்தன்மை வந்து இருக்காது. நம்ம எல்லோரும் மனிதர்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து இந்த இயற்கையோடு இயைந்து நம்ம வாழணும். இதுல இருந்து நமக்கு தேவையானதை உற்பத்தி பண்ணிக்கணும். இன்னைக்கு உற்பத்தி திறன், ப்ரொடக்டிவிட்டி அவ்வளவு வளர்ந்துருக்குது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. எனவே எல்லா மனிதர்களும் உழைக்கிறாங்க, அவங்க ஷேர் பண்ணாங்கன்னா வாரத்துக்கு ஒரு 10-15 மணி நேரம் வேலை செஞ்சா போதும். நீங்க எதுக்கு 48 மணி நேரம்? இந்தியாவில் கொஞ்சம் முன்னேறிய நாடுகள்ல எல்லாம் அதை குறைச்சிருக்காங்க, 40 மணி நேரம் அதிகாரப்பூர்வமா. உண்மையிலே பார்த்தா ஒவ்வொருத்தரும் 60 மணி நேரம் 70 மணி நேரம் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்படுறாங்க. ஆனா ஒரு சிறுபான்மை மட்டும் சொகுசா வாழ்வாங்க. அவங்க வந்து கை விரலில் அழுக்கப்படாமலே வாழ முடியும் எந்த அமைப்பை ஒழித்து கட்டிவிட்டு எல்லோரும் தங்களுடைய பங்களிப்பை உழைப்பில் வந்து செலுத்தணும். அது மனுஷனுக்கு எதிராக இன்னொரு மனிதர்களை நிறுத்தி அப்படி சண்டை போடுவதை ஒழித்து கட்டணும். இதைதான் நம்ம வர்க்க பகைமை அப்படின்னு சொல்றோம். ஒழிச்சு கட்டினா என்ன சவால் மிஞ்சி இருக்கும்? மனிதர்களுக்கும் இயற்கை வந்து சவால் நம்ம முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கு. திடீர்னு வெள்ளம் வருது, புயல் அடிக்குது. இப்ப புவி வெப்பமயமாதல் என்று முதலாளித்துவம் உருவாக்கிய ஒரு நெருக்கடி உருவாயிருக்கு. அல்லது நாம் வந்து விண்வெளி பயணம் போகலாம். ஆழ்கடலுக்குள்ள ஜூல்ஸ் வெர்ன் வந்து 20,000 லீக்ஸ் அண்டர் த சீ, கடலுக்கு அடியில் 20,000 லீக் பயணம் என்று ஒரு புனை இருந்தார் 19ஆம் நூற்றாண்டுல. இன்னைக்கு வரைக்கும் நம்மளால அப்படி போக முடியல. சில ராணுவ நோக்கங்களுக்காக அந்த நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்துறாங்களே தவிர மனிதர்கள் நாம் அதெல்லாம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கு. அதே போல அதே ஜூல்ஸ் வெர்ன் எழுதியது பூமியின் மையத்தை நோக்கிய பயணம், ஜேர்னி டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் எர்த் அப்படின்னு ஒரு அறிவியல் புனை கதை 19ஆம் நூற்றாண்டுல எழுதியிருந்தார். நம்ம அப்படி போக முடியுமா? இன்னைக்கு பூமியின் மையத்துக்கு இந்த வாரம் சனி ஞாயிறுக்கு பூமியின் மையத்துக்கு போயிட்டு வருவோம், உள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்மளால போக முடியுமா? போக முடியல. அப்ப இதை வந்து பிரேக் பண்ண வேண்டிய சவால் நமக்கு முன்ன இருக்கு. இல்ல இந்த வருஷம் வெக்கேஷனுக்கு வந்து நம்ம நிலாவுக்கு போயிட்டு வருவோம். இப்படி நூற்றுக்கணக்கான சவால்கள் வந்து நம்ம முன்னாடி இருக்கு. எனவே ஆனா நம்முடைய ஆட்கள் எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? பக்கத்து நாட்டுக்காரனோட சண்டை போடணும், இன்னொரு மதத்தை பகைமையை தூண்டி விடணும், அல்லது தொழிலாளர்களை எப்படி நான் வந்து தந்திரமாக அதிகமா சுரண்ட முடியும், இதுல நம்முடைய எனர்ஜி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாவற்றையும் ஒழித்து கட்டிவிட்டால் கார்ல் மார்க்ஸ் சொல்வது போல மனித குலத்தின் முன் வரலாறு முடிவுக்கு வந்துடும். இதெல்லாம் ஒரு பிரிலிமினரி தான். இப்ப நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறதெல்லாம்
இதெல்லாம் முடிவுக்கு வந்த பிறகு மனிதர்கள் இணக்கமாகனா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. உடல் வலிமையிலேயோ ஒரு சிந்திக்கும் திறனிலேயோ வேறுபாடு இருக்கலாம். ஆனால் எல்லோரும் சமூக அடிப்படையில் சமத்துவமாக ஒன்றாக கூட்டாக உழைத்து அந்த பலன்களை பயன்படுத்துவது என்ற ஒரு கட்டம் வரும்போது நாம் புதிய புதிய சவால்களை எதிர்கொண்டு அதை தீர்க்கலாம். புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை நடத்தலாம். புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலாக இருக்கும். எனவே இன்னைக்கு இருக்கிற முதலாளித்துவ வரம்புக்குள்ள நின்றுட்டு நம்ம கம்யூனிசத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணக்கூடாது. அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் சோவியத் ஒன்றியத்தில் எப்படி இருந்தது, அங்க என்ன சிக்கல்கள் ஏற்பட்டது, இன்னைக்கு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட சீனாவில் இதை எப்படி கையாளுறாங்க, இதையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டு மேல போகணும். யார்கிட்டையும் ரெடிமேட் ஆன்சர் இல்லை. ஆனா எல்லாருக்கும் தெரியும், மனிதர்களை சுரண்டுவதோ ஒடுக்குவதோ கூடாது என்ற ஐடியலை யாரும் மறுக்க முடியாது. அப்ப இதை நோக்கி எப்படி போவது என்ற போராட்டம் நடக்குது. அப்படி போய் சேர்ந்த பிறகும் நம்முடைய வாழ்க்கை இதைவிட மகிழ்ச்சியாக, இதைவிட வளமாக, இதைவிட சவால்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும் என்பதுதான் கம்யூனிசத்தினுடைய இலக்கு, லட்சியம். இழப்பதற்கு எதுவும் இல்லை, பெறுவதற்கு ஒரு பொன் உலகமே காத்திருக்கிறதுன்னு மார்க்ஸ் சொன்ன மாதிரி. உண்மையிலே ஒரு பொன் உலகம். இது என்ன ஒரு உலகம், எவ்வளவு கேவலமான உலகம். ஒரு பெரிய இன அழிப்பை இஸ்ரேல் நடத்திட்டு இருக்கு. கேட்டா நான் ஏதோ ஒரு வகையில நியாயப்படுத்துறாங்க. 60,000 பேரை கொலை பண்ணியிருக்கிறான். அல்லது இங்க பார்த்தா சாதி மோதல், தீண்டாமை அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஒடுக்குறான், இழிவுபடுத்திட்டு இருக்கிறான். இதற்குள்ள போராடி வர வேண்டி இருக்குதே. அப்படி இல்லாமல் நாம் ஒரு குழந்தை பிறக்கும் போதே எல்லா வாய்ப்புகளும் கிடைக்குது அப்படின்னு ஒரு சமூகம் இருக்கணும் இல்லையா? எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கணும் இல்லையா? இன்னைக்கு கண்ணகி நகர் கார்த்திகா அவங்க எவ்வளவு போராடி ஒரு கபடி விளையாட்டில் ஒரு சாதனையை செய்ய வேண்டியிருக்கு. இது போல எத்தனை கார்த்திகாக்களுக்கு நாம் வாய்ப்பு உருவாக்க வேண்டியிருக்கு. எல்லா கார்த்திகாக்களுக்கும் தங்களுடைய திறமையை காட்டுவதற்கான ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் கம்யூனிசம். சோம்பேறியா இருக்கிறதுக்கு இல்ல. எனவே உலகம்தான். நன்றி தோழர், நன்றி.